முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்புக்கு நடுவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். இன்று முதல் வீடு வீடாக ஆய்வு செய்யும் பணிகள் தொடக்கம். சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு. தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு உடனடியாக தடை விதிக்க கோரிக்கை. 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறிய மோடி பொய்யர்களின் தலைவர். பீகார் பிரச்சாரத்தின் போது மல்லிகார்ஜுன கார்கே கடும் தாக்கு. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம். வழக்கில் தேடப்பட்ட 3 பேரையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். நாடு முழுவதும் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு டிஜிட்டல் கைது. இரும்பு கரம் கொண்டு கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று தொடங்குகிறது. வாக்காளர் பட்டியலில் தகுதியானவர்கள் அனைவரையும் விடுபடாமல் சேர்ப்பது, உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்களின் பெயர்களை கண்டறிந்து நீக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு கடந்த 1951ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை 8 முறை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பீகாரில் இந்த பணி நடைபெற்றது. அந்த மாநிலத்தில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 47 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது. நாடு முழுவதும் அரசியல் கட்சியினரின் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் இந்த மாநிலங்களில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெறும் பணி இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். அப்போது அனைத்து வாக்காளர்களுக்கும் பகுதியளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கெடுப்பு படிவத்தின் 2 பிரதிகளை வழங்குவார்கள். அந்த படிவத்தை வாக்காளர்கள் நிரப்ப வேண்டும். வீட்டுக்கு 3 முறை வரும் இந்த அலுவலர்கள் நிரப்பிய கணக்கெடுப்பு படிவத்தை பெற்றுக்கொண்டு அதன் ஒரு நகலில் படிவத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை வழங்குவர். வீடு வீடாக வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கடந்த 2002, 2005ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல்தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கணக்கெடுப்பு நடைபெறும். எந்த வீடுகளில் உள்ள வாக்காளர்கள் 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்களோ அவர்களது வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்வார்கள். முகவரி மாற்றம் இருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது. முகவரி மாறியவர்கள், வாக்காளர் பட்டியலில் பெயர் இதுவரை சேர்க்காதவர்கள் அதற்கான ஆவணங்களுடன் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 2026 ஜனவரி 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் விண்ணப்பிப்பதுடன் உரிய ஆவணங்களை இணைத்து தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியும். ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்களை வாக்காளர்களாக மாற்ற சதி நடப்பதாக திமுக கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு பிறகு ஆதார் அட்டை 12வது ஆவணமாக ஏற்கப்பட்டாலும் குடியுரிமை மற்றும் பிறந்த தேதிக்கான சான்றாக ஏற்கப்படாது என்றும் அடையாள ஆவணமாக மட்டுமே கருதப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்னும் 6 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நீக்கப்படும் வாக்காளர்கள் மீண்டும் பெயரை சேர்க்க போதிய அவகாசம் இல்லாத சூழல் உள்ளது வாக்காளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் கடந்த 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்காவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் தமிழ்நாட்டில் SIR பணிகளை மேற்கொள்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் அதனை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினால் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பிரதமர் திரு மோடி பொய்யர்களின் தலைவர் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். 2043 தொகுதிகளை கொண்ட பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. பீகாரில் 121 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதை அடுத்து ஆர்ஜேடி, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கார்கே, பிரதமர் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் பொய்களை பரப்பி வருவதாகவும் அவர் மிகப்பெரிய பொய்யர் என்றும் குற்றம் சாட்டினார். முந்தைய தேர்தலின் போது திரு மோடி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டார் என்றும், வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, பண மதிப்பிழப்பு மற்றும் கருப்பு பணம் மீட்பு உள்ளிட்டவை தொடர்பாக அவர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். வாக்குறுதி அளித்தபடி 2 கோடி இளைஞர்களுக்கு அவர் வேலைவாய்ப்பு வழங்காமல் ஏமாற்றிவிட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பீகாரில் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காவிட்டால் காட்டாட்சி திரும்பிவிடும் என்று பிரதமரே பேசுவது அழகல்ல என்று திரு கார்கே விமர்சித்துள்ளார். मोदी जी इस देश के प्रधानमंत्री होके ऐसी बातें करते हैं तो मुझे हंसी आती है। तो इससे ही ये मालूम होता है कि उनका जो एक प्रधानमंत्री के लेवल पे जो बात करना है वो छोड़ के वो बिहार में चुनाव के लिए जो बात करना है वो कर रहे हैं. இதேபோல சோன்பர்ஷாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கடந்த 20 ஆண்டுகளில் பாஜக கூட்டணி சார்பில் திரு மோடியும் திரு அமித்ஷாவும் பீகார் மாநிலத்திற்கு என்ன செய்தனர் என்பது குறித்து முதலில் விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மாநிலத்தில் வேலையின்மை பெருகி வருவதால் பீகார் இளைஞர்கள் மாநிலத்தை விட்டு தொடர்ந்து வெளியேறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் குற்றவாளிகள் 3 பேரையும் போலீசார் சுட்டுப் பிடித்துள்ளனர். விமான நிலையம் அருகேயுள்ள காலி இடத்தில் தனியார் கல்லூரி மாணவியும் அவரது நண்பரும் நேற்று முன்தினம் இரவு காருக்குள் பேசிக் கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் மாணவியை அங்கிருந்து கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியது. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசாரை 3 பேரும் அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குற்றவாளிகளின் கால்களில் துப்பாக்கியால் சுட்டு அவர்களை போலீசார் கைது செய்தனர். பிடிபட்டவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் மீது தமிழ்நாட்டின் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்கள் தற்போது சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகள் தாக்கியதில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரும் சிகிச்சை பெற்று வருகிறார். நாடு முழுவதும் 3000 கோடி அளவிற்கு டிஜிட்டல் கைது நடைபெற்றிருப்பதாக கவலை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விரைவில் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உறுதியளித்துள்ளது. நாடு முழுவதும் நீதிமன்றங்களின் பெயரில் நடைபெறும் டிஜிட்டல் கைது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு கடந்த 27ஆம் தேதி தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்து விசாரணையை ஒத்திவைத்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வரும் சிபிஐ மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவை தங்கள் விசாரணை அறிக்கையை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்துள்ளதாகவும், அதன் ஒரு நகலை மட்டும் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தன. குறிப்பாக சீலிட்ட அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள விவரங்கள் மிகவும் பாதுகாப்பானது என்பதால் அதனை பொதுவெளியில் வெளியிட முடியாது என கூறி இந்த விவகாரத்தில் பொருத்தமான வழிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து நீதிபதிகள் இதுவரை டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து ரூபாய் 3000 கோடி அளவிற்கு திருடப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினர். இதில் பெரும்பாலும் சிக்குபவர்கள் வயதான நபர்கள் என்பதை நினைக்கும் போதுதான் வேதனையாக உள்ளதாக தெரிவித்த அவர்கள், டிஜிட்டல் கைது போன்ற விவகாரங்கள் நம் நாட்டில் மட்டுமே நடைபெறும் நிலையில் கடுமையான உத்தரவுகளை இந்த விவகாரத்தில் பிறப்பிக்காவிட்டால் இது பெரும் பிரச்சனையாகிவிடும் என்று கூறினர். இது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டிய விவகாரம் என்பதால் இதில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு உதவியுள்ள நல் உள்ளங்களுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ரூபாய் 46,767 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் இந்தியாவிலேயே பள்ளி கல்வியில் திராவிட மாடல் அரசு கவனம் செலுத்தி வருவதாக எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.
அரசின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக ரூபாய் 5 லட்சம் முதல் நன்கொடையாக வழங்கி நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி முன்னெடுப்பில் இதுவரை 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கிலான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆய்வகங்கள், ஸ்மார்ட் வகுப்பறை, நவீன கழிப்பறை, திறன் பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகளை அரசு பள்ளிகளில் நிறைவேற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நம்மை வளர்த்த சமூகத்துக்கும் பள்ளிக்கும் உதவ வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு பங்களித்த 885 நிறுவனங்கள், 1500 நன்கொடையாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள முதலமைச்சர், இத்தனை பேரின் நம்பிக்கையை காப்பாற்றும்படி வெளிப்படைத்தன்மையோடும் நேர்மையாகவும் செயல்பட்டு நற்பெயரை பெற்று தந்துள்ள அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அறக்கட்டளை தலைவர் திரு வேணு சீனிவாசன் ஆகியோரையும் பாராட்டியுள்ளார். இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதை எளிய முறையில் 2 நிமிடங்களில் அறிந்து கொள்ளும் புதிய பரிசோதனை முறை சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை காலமாக 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமல்லாது இளம் வயதினருக்கும் மாரடைப்பு ஏற்படுவது அதிகரித்து வருகிறது. மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் இல்லாதவர்கள், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்கள் இல்லாதவர்களுக்கும் திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது. ஒருவருக்கு இதய பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய இசிஜி, எக்கோ, இரத்த பரிசோதனை, ட்ரெட்மில் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் இதயத்தில் அடைப்பு உள்ளதா என்பதை 2 நிமிடங்களில் அறியக்கூடிய சிடி கால்சியம் ஸ்கோரிங் என்ற பரிசோதனை முறை சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனை மூலம் இதய இரத்த நாளங்களில் எங்கு அடைப்பு இருக்கிறது என்பதை துல்லியமாக அறிய முடியும். ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையா, இல்லை நாம போட்டுட்டு இருக்க ஒரு ரத்த அழுத்த மாத்திரையே போதுமா, சர்க்கரை மாத்திரையே போதுமா, இல்லை சைலண்டாக நமக்குள்ளே ஏதாவது மாறல, இருதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்றத அடுத்த கட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிடி கால்சியம் ஸ்கோரிங் அப்படின்ற பரிசோதனை மிகவும் உபயோகமாக இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த நாளத்தில் ஏதாவது ஒரு கால்சியம் படிமானம் ஏற்படுகிறதா அப்படின்றத கண்டறியும். தனியார் மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனைக்கு 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 500 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது என்ற மருத்துவர்கள் முழு உடல் பரிசோதனை தொகுப்போடு இது இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த பரிசோதனை முறை ட்ரெட்மில் பரிசோதனையை விட மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னு அறிகுறிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கறதுனால அந்த கால்சியம் ஸ்கோரிங்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஹார்ட்டில் இரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கும். அந்த இரத்த குழாயில் வந்து ஒரு கால்சியமோ ஒரு கொலஸ்ட்ராலோ அதுக்கு மேலே கால்சியமோ டெபாசிட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது எவ்வளோ இருக்குது, அதனால் பின்னாடி பாதிப்பு வருமா வராதான்றதை வந்து பார்க்கறது தான் அந்த கால்சியம் ஸ்கோரிங். அதை நாங்கள் புதுசாக இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். கடந்த 7 ஆண்டுகளாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்பட்டு வருகிறது. 1000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரையிலான கட்டணத்தில் பல்வேறு வகையான பரிசோதனைகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இதய பாதிப்பை அறிவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பரிசோதனை முறை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உழவு பணிகளுக்கு தேவையான கதிர் அரிவாள், கத்தி, மண்வெட்டி, கோடாரி உள்ளிட்டவைகளை தயாரித்து விற்பனை செய்து வருவது விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மானாமதுரை, திருப்புவனம், திருப்பாச்சேத்தி சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளன. இதனையடுத்து உழவு பணிகளுக்கு தேவையான கருவிகளை தயாரிக்கும் பணியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் திருப்புவனம் புறவழிச்சாலையோரம் தங்கி கதிரறுக்கும் அரிவாள், கத்தி, மண்வெட்டி, கோடாரி உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து வருகின்றனர். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலத்திலிருந்து இவங்க பஞ்சமலைக்கு வந்திருக்காங்க. நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருள் சுத்தியல், கடப்பாறை, மண்வெட்டி, அருவாள், கோடாரி, பிக்காசு, வாங்கருவா அனைத்து பொருளும் இவங்க வந்து ஒரு 10 குடும்பம், ஒரு 100 பேருக்கு மேலே சீசனுக்கே வந்து போகிறாங்க. இந்த பொருட்கள்லாம் அந்த ஊர்லேயே கிடைக்குது. கிடைச்சாலும் இந்த பொருள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் விலை வந்து அவங்க குறைவாக தான் கொடுக்குறாங்க. உழவு கருவிகள் தேவைப்படும் விவசாயிகள் புலம்பெயர் தொழிலாளர்களிடம் வாங்கி செல்கின்றனர். வட மாநிலங்களில் வேலை வாய்ப்பு குறைந்துள்ளதால் அம்மாநில இளைஞர்கள் பலரும் குடும்பத்துடன் தமிழ்நாட்டை நாடி வருகின்றனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, மான் உள்ளிட்ட வன விலங்குகளை தொண்டு நிறுவனம் சார்பில் அழைத்து வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நேரில் கண்டு ரசித்தனர். எண்ணூரைச் சேர்ந்த செல்வின்சன் கிரேசியானா தம்பதியின் மூத்த மகள் கேத்தரின் புற்றுநோய் பாதிப்பால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டார். அவரின் நினைவாக அவரது பெற்றோர் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தொண்டு நிறுவனத்தில் தங்கியுள்ள பெண்கள் உள்ளிட்ட 20 மாற்றுத்திறனாளிகள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு முதன்முறையாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் பேட்டரி கார்களில் அமர வைக்கப்பட்டு அவர்கள்
மாணவர்கள் சிங்கம், புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேடம், சாரு எல்லாரும் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா காமிச்சாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளவே நம்ம ஒரு வீட்லேயே இருந்து அப்படியே அந்த 4 செவத்துக்குள்ளேயே வேலை செய்துட்டு கொண்டுக்கிட்டு அந்த ஒயர் கூட போடுறது அதில் இருந்தது. இப்போ ஒரு மாற்றமாக ஒரு என்ஜாயாக இருக்குது. ஜூ கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் பிளான் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஜூ அஃபிஷியல்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். தே வர் வெரி ஹாப்பி. ரொம்ப ஃபேவர் கொடுத்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வெல்கம் பண்ணி எல்லாரையும் அன்பாக எங்களை வெல்கம் பண்ணி தே ஹேவ் டேக்கன் கேர் ஆஃப் அஸ் ஸோ வெல். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதேபோல் வீட்டில் வைத்து பராமரிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களை முடிந்த அளவு வெளி உலகை காட்டி அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று தொண்டு நிறுவனம் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். இதன் மூலம் மன அழுத்தம் தவிர்க்கப்படுவதுடன் தன்னம்பிக்கை வளர்க்கப்படும் என்றும் அவர்கள் கூறினர். உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அமைந்துள்ள இந்த பறவைகள் சரணாலயத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து குவிந்துள்ளன. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலியா, சைபீரியா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு மீண்டும் தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்வது வழக்கம். அதன்படி வடகிழக்கு பருவமழையால் பெய்த கனமழையால் ஏரியில் 10 அடி வரை தண்ணீர் நிரம்பி பறவைகள் வசிப்பதற்கு பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து பல ஆயிரம் பறவைகள் வேடந்தாங்கல் சரணாலயத்தில் வந்து குவிந்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பார்வையிட வருகின்றனர். ஐசிசி மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த மத்திய பிரதேச வீராங்கனை கிராந்தி கவுடுக்கு அம்மாநில அரசு 1 கோடி ரூபாய் பரிசு தருவதாக அறிவித்துள்ளது. நவி மும்பையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இந்நிலையில் உலகக்கோப்பையில் வென்ற அணியில் இடம் பிடித்திருந்த மத்திய பிரதேச வீராங்கனை கிராந்தி கவுடுக்கு 1 கோடி பரிசாக வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். 22 வயதான வேகப்பந்து வீச்சாளர் கிராந்தி கவுடு மகளிர் உலகக் கோப்பையில் 8 போட்டிகளில் 5.73 என்ற எக்கானமி ரேட்டில் பந்து வீசி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதேபோல் இமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சு வீராங்கனை ரேணுகா சிங் தாக்கூருக்கும் 1 கோடி பரிசு வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா உத்தரப்பிரதேச மாநில டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்க வேண்டிய நவம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் வெப்பநிலை நேர்மாறாக உயர்ந்து பதிவாகியுள்ளது. குறிப்பாக மதுரையில் நேற்று 100 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. சென்னையில் இயல்பாக 87 டிகிரி வெயில் இருக்க வேண்டிய நிலையில் நேற்று 96 டிகிரி வெப்பம் பதிவானது. மேற்கு மற்றும் வடமேற்கு திசை வழியாக வட மாநில பகுதியில் இருந்து காற்று வீசிக்கொண்டு இருப்பதால் சென்னை, மதுரை, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பநிலை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே நவம்பர் மாதத்தில் நிலவும் இயல்பான வெயிலை விட குறைந்து காணப்பட்டது. இதனிடையே சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. இதனால் பெருங்களத்தூர் தாம்பரம் மார்க்கத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் இரவு பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தோன்றிய செவ்வானம் ரம்யமாக காட்சியளித்தது. வானில் திரும்பும் திசையெங்கும் செந்நிறமாக தென்பட்ட கண்கொள்ளா காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. வாக்குறுதி அளித்தபடி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத பிரதமர் மோடி பொய்யர்களின் தலைவர் என மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.